ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் இதை பண்ண போகிறேன். இது பார்த்திங்கனாக்கா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் செய்ய போகிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது, மதியானம் லஞ்ச் செய்கிற ரொம்ப போரிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு இதை செஞ்சேன். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வேக வச்சிட்ருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வடித்து எடுத்துடலாம். இந்த சாதம் வந்து நமக்கு குழையாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும். அப்படி விட்டோம்னாக்க நல்லா உதிரியாக வந்து சாதம் கிடைக்கும். நல்லா சாதம் வெந்தும் இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா 1 கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துட்றேன். அதுக்கடுத்து நீல வாக்கில் கேரட் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 கேரட் அளவுக்கு, அதையும் இதோடு சேர்த்துட்றேன். இதை நல்லா வேக விட்டுக்கலாம் அந்த ஆயில்லையே. காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா அந்த மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதுலேயே வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அதனால் பார்த்து போட்டுக்கணும். போட்டு இப்போ நல்லா அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை இதோட சேர்த்துடலாம். நல்லா ஹோட்டலில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே நம்ம வீட்லேயும் இதை செய்யலாம். ஒரு டக்குன்னு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செய்யலாம். அதுக்காக தான் இது. இப்போ நல்லா வடிச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்துடலாம். சாதம் வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஒரு பேக்கெட் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நல்லா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோமோ அதே போல் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை சிம்லேயே வச்சுருந்தோம்னாக்கா போதும். நல்லா சூப்பராக கிடச்சிரும். நம்ம எப்போதும் சாதம் கிளறும் போது ஓரத்துலேருந்து தான் கிளறணும்.